ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. செப்டம்பர் 27 ஒரு பெய்ட் டிஸ்கஷன் துவங்கிருக்கு. விருப்பம் உள்ளவங்க 9842610908க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களை நம்ம உணரணும். ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றவங்க கண்டிப்பாக இதை தெரிஞ்சிருக்கணும். ப்ரீவியஸ் க்ளோஸ் மாற்றம் அடையுமா அப்படின்னா, ப்ரீவியஸ் க்ளோஸ் மாற்றம் அடையாது. ஆனால் மாற்றம் அடைந்தது போல் நாம் உணர வேண்டும். எதற்கு அப்படின்னா, ஆப்ஷன் ஸ்ட்ரைக்குக்கு மட்டும். காரணம் என்னன்னா டிகே. அதை கொஞ்சம் விளக்கமா பார்க்க போறோம். ஏன்னா இதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஓகே, மார்க்கெட் நேற்றைய க்ளோஸ் வந்துட்டு 25,330. இன்றைய ஓப்பன் 25,441. அப்போ நேற்றைய ஹை 25,346. அப்போ நேற்றைய ஹைக்கு மேல இது ஆரம்பமானதுனால இதற்கு பெயர் வந்துட்டு கேப் அப் ஓப்பனிங் அப்படின்னு பெயர். அப்ப இந்த கேப் அப் ஓப்பன் எப்பெல்லாம் நடக்குதோ அந்த ஓப்பன் அப்படிங்கிற இடத்துல நம்ம ரெண்டு விஷயத்தை யோசிக்கணும். கால் செல்லர், புட் செல்லர் அப்படிங்கிற அடிப்படையில். கால் செல்லர் அப்படிங்கிறவங்க பயப்படணும். ஏன்னா கேப் அப் நடக்குது. கால் செல்லருக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து மேலே போகக்கூடாது. அப்போ இங்கே கேப் அப் நடக்குது. அப்போ இந்த கேப் அப் நடக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆப்ஷன் செல்லர்ஸ், கால் செல்லர்ஸ் வந்து பயம் கொள்ள வேண்டும். அப்படி பயம் கொண்டால் என்ன ஆகும்னா மார்க்கெட் திருப்பி மேலே போகும். ஆனால் அவங்க பயம் கொள்ளலை, பயப்படவே இல்லை அப்படின்னா மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த நேரம் கேப் அப் ஆகுது. இந்த இடத்துக்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏஸ்டேஷன் இருப்பாங்க. முடிந்த அளவு அது என்ன ஆகும், இறங்குனா ஸ்லோவாக இறங்குது அப்படின்னா திருப்பி மீண்டும் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் வேகமாக இறங்குனா உங்களுக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் கட் பண்ணி ப்ராஃபிட் புக்கிங்காக போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அதற்கு என்னென்னலாம் கீ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்கணும். அப்போது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் பெருசாக மேலே போகலை. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு கால் செல்லர் பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கா? கண்டிப்பாக கால் செல்லர் பயப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து அதனால என்ன இருக்கு, நம்மளுக்கு மார்க்கெட் திருப்பி ஓப்பன் டு லோ வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஓப்பன் டு லோ கிரியேட் பண்ணவங்க கரெக்டாக ப்ரீவியஸ் க்ளோஸ் கட்டியே மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு கிடைக்குது. அப்போ ஏன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் நமக்கு வரணும். இதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா பதில் பார்க்க போகிறோம். ஓகே, பாருங்க, ஸ்பாட் எங்க க்ளோஸ் ஆயிருக்கு நமக்கு 25,330. அப்போ வீக்லி ஃபியூச்சர் எங்க க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னு நீங்க பாக்குறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு 25,400 இதோட கால் புட். இது வந்து காலோட விலையை விட புட்டோட விலை இங்க ஜாஸ்தியா இருக்கு. எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு? 15 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ நம்ம இந்த 15 ரூபாயை வந்து மைனஸ் பண்றோம். இந்த 15 ரூபாயை மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு 25,385 அப்படிங்கிற இடம் கிடைக்குது. அப்போ செப்டம்பர் 23 கான்ட்ராக்டோட க்ளோசிங் பிரைஸ் என்ன அப்படின்னா 25,385. அப்போ நமக்கு கிட்டத்தட்ட 55 புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்கிறாங்க. மார்க்கெட் என்னவா இருக்கு, பிரீமியம் 55 புள்ளிகள் கிடைச்சாச்சு. அது நேற்றைய க்ளோசிங்கை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு மார்க்கெட்டோட முடிஞ்சப்போ எல்டிபி பார்க்க போனால் நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ், காலோட ப்ரீவியஸ் க்ளோஸ், புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ், இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 210 ரூபாய் வரும். ஆனால் இப்போ எல்டிபி நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 170 ரூபாய் தான் இருக்குது. 40 ரூபாய் என்னாச்சு, ப்ரீமியத்தை காணும். இதற்கு பெயர் தான் டிகே. கண்ணுக்கு தெரியாது, ஆப்பு கண்ணுக்கு தெரியாது. அப்போ டிகே கண்ணுக்கு தெரியாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ இதோட எதிரொலிகள் என்ன, ப்ரீவியஸ் க்ளோசஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்கணும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸுக்கும் இல்லை ஸ்பாட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ், ஃபியூச்சரோட ப்ரீவியஸ் க்ளோஸ் மாறாது. ஆனால் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் இது கண்ணுக்கு மாற்றம் அடையாது. ஆனால் மாற்றம் அடைந்தது போல் இங்கே தோற்றம் அளிக்கிறது அப்படிங்கிறத இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். இது எப்படி அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம்.
இன்னைக்கு மார்க்கெட் மேலே போயிருக்கும்போது ஹை பாருங்க, மார்க்கெட்டோட ஹை என்ன பார்த்தோம் நம்ம, 25,497 அப்படிங்கிற இடத்த ஹையா பார்த்துருக்கு. லோ வந்து 25,387 பார்த்துருக்கு. ஓகே, நம்ம இந்த காமன் ஏடிஎம், நேற்றைய காமன் ஏடிஎம் நம்ம என்ன பார்த்துருந்தோம், இந்த விலையை காமன் ஏடிஎம் பார்த்துருந்தோம். இந்த காமன் ஏடிஎம் என்ன பண்றோம், எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், சேம் ஸ்ட்ரைக்கோட ப்ரீவியஸ் க்ளோஸோட டிஃப்ரென்ஸ் வந்துட்டு எங்கே குறைவாக இருக்கோ அதை எடுத்துக்கிறோம். அப்போ இதில் தான் 112, 197 எது கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். இதே சப்போஸ் மார்க்கெட் வந்து கரெக்டாக சென்டர் பாயிண்டில் 25,375 முடிஞ்சிருந்தா 350 கால் புட்டுக்கும் சேம் டிஃப்ரெண்ட் இருக்கும், 400 கால் புட்டுக்கும் சேம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதில் நீங்கள் ரெண்டு வேணால் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஆனால் முடிந்தளவு ரொம்ப எக்ஸாக்டாக இந்த 25 பாயிண்ட்ஸில் முடியாது. அதனால் வந்துட்டு எந்த டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அப்போ 25,400 கால் புட்டு தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து குறைவு. அப்போ அதோட காமன் ஏடிஎம் நம்ம என்ன பண்ணுறோம், 97 + 112. அப்போ இது டிஃப்ரெண்ட் பண்ணும்போது 15 இல்லைனா அப்போ 106 அந்த மாதிரி 105 அந்த ரேஞ்ச் நமக்கு வரும். அப்போ காமன் ஏடிஎம் என்ன நமக்கு 105. அப்போ இதே மாதிரி தானே எல்லா ஸ்ட்ரைக்குக்கு போடுறோம், அப்போ அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் கரெக்ட் தானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இங்கே ஆப்ஷன்ஸ் பிரீமியத்திற்கு கொடுத்துருக்கிறது என்னன்னா, அட் த மணி வரும்போது கால் ஈக்குவல் டு புட் ப்ரைஸ் வரணும். இதுதான் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மீட் பாயிண்ட் நடக்கும்போது இது இந்த 105க்கு கீழே நடைபெறுகிறதா 105க்கு மேலே நடைபெறுகிறதா அப்படின்னு உங்களை பார்க்க சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ 25,500 கால் புட். இங்கே பார்த்தீங்கன்னா காலோட விலை ஹை 84, புட்டோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 88. அப்போ இதற்கு ரெண்டு பேரும் இதுக்கு மீட் பண்ணலை. இதுக்கு பேர் வந்து நான் மீட்டிங் ஏரியா அப்படின்னு அர்த்தம். நான் மீட்டிங் ஏரியானா என்ன அர்த்தம், மார்க்கெட் அந்த இடத்துக்கு போகலை, 25,500 போகலை. அப்போ 25,500க்கு 4 ரூபா வித்தியாசம்னா அப்போ மார்க்கெட் வந்து 25,496 அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, அப்போ இது மீட் பண்ணியிருந்தா ஒரு 4 ரூபா தான் டிஃப்ரெண்ட். அப்போ 86 ரூபாய்க்கு மீட் பண்ணியிருக்கலாமா நம்மளோட எக்ஸாம்பிள்ஸ் ஒரு பக்கத்தில் நம்ம கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது. ஓகேங்களா? இது கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே தான் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம என்ன ரேட்டுக்கு மீட் பண்ணணும்னு சொன்னோம், 105க்கு மீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இங்கே எவ்வளோக்கு மீட் பண்ணுறாங்க, 86க்கு. இங்கே என்ன என்ன பார்க்கணும், 19 ரூபாய் இங்கே காணும். இப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்க ரெண்டு பேரும் இணைய வேண்டிய தொகை 105, ஆனால் 86. அப்போ இங்கே என்ன நடந்திருக்காங்க, புட் ஆப்ஷன் சைடு எக்ஸ்ட்ரா டிகே நடந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா டிகே நடந்திருக்கு. 105 ரூபாய் இருக்க வேண்டியவன் 88 ரூபாய் இருக்கிறான். அப்ப என்னாச்சு, எக்ஸ்ட்ராவா அவங்க கிட்ட இருந்து பணத்தை எடுத்திருக்காங்க. அதே கால் சைடு என்ன பண்ணணும், 84 ரூபாய் வந்திருக்கான். 105 ரூபாய் வந்தவனுக்கு, வர வேண்டியவனுக்கு 84 ரூபாய், இவனுக்கு உண்டான பிரீமியமே கொடுக்கல. அப்போ இங்க இந்த இடத்துல என்ன இருக்கு, புட் செல்லர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜாலியா என்னாச்சு, இருக்கிறத ஃபைன் போட்டு எடுத்த மாதிரி எடுத்துட்டாங்க. அப்போ இங்க யோசிச்சு பாருங்க, இங்க 20 பாயிண்ட் ஆயிருச்சா. இப்ப மார்க்கெட் வந்துட்டு இப்ப கரெக்டா மைனஸ், இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு 25,385 அப்படிங்கிற விலைய நமக்கு வீக்லி ஃபியூச்சர் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவன் 171 ரூபா வந்துடும். யாரு, 25,500 புட் வந்து 171 ரூபா வரணும். அதான 0 பாயிண்ட் கான்செப்ட்ல கரெக்ட். ஆனா இங்க என்ன இருக்கு, நமக்கு எக்ஸ்ட்ராவா 20 ரூபாய் பிடிங்கிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து இவங்க 0 பாயிண்ட் வந்தாலே இந்த ரேட் வராது. மார்க்கெட் வந்துட்டு ஒரு 30 புள்ளியிலிருந்து 50 புள்ளி மைனஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், இந்த ப்ரீவியஸ் க்ளோஸே ரீச் பண்ண முடியும். லாஜிக் புரியுதுங்களா? இங்க பாருங்க, இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய க்ளோசிங் நம்ம என்ன பார்த்தோம், 25,385. இன்னைக்கு மார்க்கெட்டோட லோ பாருங்க, வீக்லி ஃபியூச்சர்ஸோட லோ 387. அப்ப இந்த 87 அப்படிங்கும்போது
25,400 கால் புட்டை எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை எடுத்துக்கலாம். அப்பதான் உங்களுக்கு இன்னும் எளிமையா புரியும். 25,400. இப்போ இந்த 25,400 இப்போ மார்க்கெட் வந்துட்டு கரெக்டா மைனஸ் பிளஸ் அது 0 பாயிண்ட் வரும்போது இந்த 25,400 புட் வந்துட்டு நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 112. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 94 தான் வந்திருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? அதே மாதிரி 25,400 கால் வந்து 97 ப்ரீவியஸ் க்ளோஸ், இவங்க லோ 82 வந்திருக்காங்க. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? புட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல போகல, ஆனா கால் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்திருக்காங்க. அப்ப இது எப்படி சாத்தியமாச்சு? டிகே அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, மார்க்கெட் வந்துட்டு கரெக்டா நமக்கு என்ன இருக்கு? ப்ரீவியஸ் க்ளோஸ் கட்ட தான் வந்திருக்காங்க. அப்போ இந்த புட் ஆப்ஷன்ஸ் இந்த 112 ரீச் பண்ணணும். இந்த 94 இருந்து 112க்கு கிட்டத்தட்ட இன்னும் 18 ரூபாய் ஏறணும். அப்ப இந்த 18 ரூபாய் ஏறணும்னா மார்க்கெட் வந்துட்டு இன்னும் இங்க இருந்து, இப்ப மார்க்கெட் எங்க லோ வச்சிருக்கானோ அங்க இருந்து மார்க்கெட் இன்னும் ஒரு 30 புள்ளியில இருந்து 50 புள்ளி மைனஸ் போனா மட்டும்தான் என்ன இருக்கும் உங்களுக்கு? இது ப்ரீவியஸ் க்ளோஸ்ங்கிற பிரைஸையே அடைந்திருக்கும். இதுதான் அர்த்தம். அதனால தான் மார்க்கெட் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் கட்ட வந்தப்போ மீண்டும் அங்கிருந்து ரெக்கவர் ஆனதுக்கு காரணம் என்னன்னா, எந்த புட் ஆப்ஷனுமே ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்துட்டு ரீச் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 25,500 எடுத்துக்கிறேன். அதுவும் ப்ரீவியஸ் க்ளோஸ் 171 152 ரொம்ப டீப் போகும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ஆயிருக்கும். 600 246 248 இங்க பாருங்க 28,800 எடுக்கிறேன். எதுவுமே என்ன ஆகல உங்களுக்கு? அது ரீச் ஆகல. அப்ப இதை நீங்க கிராஃபா கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க, இது 25,400 கால் புட்டது போட்டிருக்கேன். இது வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு 400 காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ், இது வந்து 400 புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ். அப்போ இந்த ரெண்டுக்கும் கீழே வந்திருக்காங்க. ஆனா இவங்க கீழே வந்தப்போ 400 புட் ஆப்ஷன் பாருங்க, இந்த இடத்தையே தக்க வைக்கல. 400 காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸை தக்க வைக்கல. அப்ப அங்கிருந்து தான் என்ன இருக்கு? கீழே இறங்கி இருக்கான். அதே சமயம் இந்த ஹை வந்த டைம் பாருங்க, அதே மாதிரி கால் ஆப்ஷன்ஸோடதும் பாருங்க. அப்போ இந்த இடம் இவங்க புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் லோ கட் ஆயிட்டு இருக்கும் போது கால் என்ன பண்ணிருக்கணும்? ஹையை பிரேக் பண்ணிருக்கணுமா இல்லையா? ஆனா அவங்க பண்ணல. அப்ப அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவங்க ஏறி இருக்காங்க. ஆனா இவங்க ஏறினவங்க ப்ரீவியஸ் க்ளோஸை தக்க வைக்க முடியல. அதனாலதான் இந்த இடத்துல பாருங்க, இந்த டைம் பாருங்க, இந்த டைம் நமக்கு என்னது? புட் ஆப்ஷன் இங்க ஹை கட் பண்ணிருக்காங்க, திருப்பி கீழே வந்திருக்காங்க, திருப்பி மேல வரும்போது புட் ஆப்ஷன் ஹை கட் ஆகலையா? ஆனா கால் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு மீண்டும் லோவை பிரேக் பண்ணிருக்காங்க. இது சிலருக்கு வந்துட்டு நான் ரொம்ப கதை பேசுற மாதிரி இருக்கலாம், ஆனா இது தெரிஞ்சவங்களுக்கு அதை புரிதலும் இருந்திருக்கலாம். ஆனா இது புரியாதவங்க இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ரொம்ப முக்கியம். இந்த இடம் கால் லோ கட் ஆகும் போது புட் ஆப்ஷன் ஹை பிரேக் பண்ணவில்லை. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு? டிகே தான் நடந்திருக்கு. அந்த டிகே நடந்ததுக்கு அப்புறம் கவரிங், நல்லா புரிஞ்சுக்கோங்க, கவரிங் தான் இந்த அளவுக்கு ஏற்றமாக கொண்டு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல பாருங்க, லாஜிக் பாருங்க, புட் ஆப்ஷன் திருப்பி லோ பிரேக் பண்ணிருக்கா? புட் ஆப்ஷன்ஸ் இங்க பாருங்க கடைசி நேரத்துல கூட லோ பிரேக் பண்ணிருக்கு. அதாவது இந்த இடம் போட்ட லோவை புட் ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணிருக்கு? பிரேக் பண்ணிருக்கு. ஆனா கால் ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணல? மார்னிங் போட்ட ஹையே நமக்கு வரல. அப்ப இந்த கொஸ்டின் மார்க் இருக்கா? இதற்கு உண்டான விடயம் நாளைக்கு நமக்கு கிடைக்க வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? இங்க வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது மாறல, ஆனா மாறின மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதை நீங்க புரிந்து கொள்வதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு 25,400 கால் புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்ம என்ன வச்சிருக்கிறோம்? இது 97 112 105 வச்சிருந்தோமா? இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் நமக்கு மார்க்கெட்ல 85 மாறின மாதிரி ஆயிடுச்சு. புரிஞ்சிருச்சுங்களா? அப்ப இதைய பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து உங்களோட வியூவை மாத்தணும். இதை புரிதலுக்காகத்தான் நம்ம டிகே, ஆடட் பிரீமி, பாசிட்டிவ் இது எல்லாமே நம்ம கொண்டு வரோம். அப்ப இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ மார்க்கெட் வந்துட்டு
மைனஸ் 0 பாயிண்ட் வரும்போது ப்ரீவியஸ் க்ளோஸ் புட் ஆப்ஷனால பிடிக்கவே முடியாது. ஆனா கால் ஆப்ஷன் என்ன பண்ணிட்டான், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஈஸியா போயிட்டான். அப்ப இதோட அர்த்தங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இப்ப மார்க்கெட் முடிஞ்சது 450ங்களா, இங்க பாருங்க 450 முடிஞ்சிருக்காங்க. இப்ப ஆக்சுவலா இந்த 450 நம்ம என்ன பேசணும், 105 ரூபாய்க்கு இருக்கணும் அப்படிங்கறத லாஜிக். ஆனா இப்ப இங்க என்ன இருக்கு, 71.89. அப்ப இது எவ்வளவு நமக்கு, கிட்டத்தட்ட 18.9 80 ரூபாய் இருக்கிற மாதிரி. அப்ப 25 ரூபாய் டிகே ஆயிருக்கு அப்படிங்கறதை இங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப என்ன அர்த்தம், இப்போ இவங்களோட ப்ரீவியஸ் க்ளோசஸை நாளைக்கு தினம் வந்துட்டு நீங்க ட்ரேட் நடக்கும்போது இதை நீங்க செக் பண்ணணும். டிகே நடந்தா என்ன நடக்குது, டிகே நடக்கலைன்னு என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் இதை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு மாறும். ஓகே, வீக்லி ஃபியூச்சர்ஸோட ஹை லோ கண்டுபிடிச்சாச்சு. 25,400ஓட ஆடட் ப்ரீமியம் நம்ம பார்த்தாச்சு. நெகட்டிவ்ல இருக்காங்க. இந்த நெகட்டிவ்ல இருக்காங்க அப்படின்னாலே நமக்கு என்ன அர்த்தம், 25,400 மொத்தம் இந்த ப்ரீமியத்தை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, நமக்கு ஒரு 190 200 ப்ரீமியம் 210 ப்ரீமியம் வருது அப்படின்னா, அப்போ 24,600 இந்த பக்கம் என்ன இருக்கு நமக்கு 24,200. அப்ப இந்த இடம் போறதுக்குனானது வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன ஆகும், இவங்க ரெண்டு பேருமே நமக்கு நெகட்டிவ்ல இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு தான் மாறும் அப்படிங்கறத இதோட எலிஜிபிள். அப்ப இந்த செல்லர்ஸ் 200 புட்டையும் 600 காலையும் செல் அடிச்சவங்க என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். நாளை தினம் அது வந்து மாறுமானா மாறும். அப்போ நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்பாட் இது 330, ஃபியூச்சர் இது வந்துட்டு வீக்லி ஃபியூச்சர் இது நமக்கு 25,385. அப்போ நமக்கு 55 பாயிண்ட் ப்ரீமியத்தில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற டேட்டா. இப்போ நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ் மாற எடுத்துக்கணும் இந்த டிகேனால அப்படின்னு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறத ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இப்போ மார்க்கெட்டில் க்ளோசிங் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் நடக்கல எல்டிபி. இந்த எல்டிபிக்கும் க்ளோசிங்க்கும் வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்பவுமே இந்த ஓப்பன் ப்ரைஸ் அப்படிங்கிறது காலையில் 9:15 ஆரம்பமாகிற தொகையை அப்படியே கொடுத்துருவாங்க, ஓப்பன்னு கொடுத்துருவாங்க. ஆனால் க்ளோசிங் ப்ரைஸ் அப்போ 3:30 நடக்கக்கூடிய எல்டிபியை க்ளோசிங்காக கொடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னா போட மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3:15 3:30 ஒரு வெர்டிக்கல் ஏற்ற இறக்கம் இருந்தது அப்படின்னா ஆவரேஜ் வேல்யூம் ப்ரைஸை தான் கொடுப்பாங்க, அதான் செட்டில்மெண்ட்னு கொடுப்பாங்க. இப்போ எனக்கு செட்டில்மெண்ட் வராதனால நான் என்ன பண்ணுறேன், எல்டிபியை பேஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த எல்டிபி பேஸ் பண்ணி நம்ம எடுக்கும்போது ஃபியூச்சரோட வீக்லி ஃபியூச்சரோட க்ளோஸ் எங்க இருக்கு, 25,467 அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஓகே, அப்ப ஸ்பாட் எங்க இருக்கு, 25,421. அப்ப 25,421 அப்படின்னா இங்க நமக்கு கிட்டத்தட்ட இப்பவும் நியர்பை ஒரு 48-47 புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்கு. மார்க்கெட் எவ்வளவு இருக்கு, 48 பாயிண்ட்ஸ் பிரீமியத்தில் இருக்கு. காமன் ஏடிஎம் 80, செல்லர்ஸ் பேனிக் ஏரியா அப்படின்னு எடுத்துட்டா இந்த 480 காலோட விலையை ஆட் பண்ண போறோம், புட்டோட விலையை மைனஸ் பண்ண போறோம். அப்ப என்ன அர்த்தம், நமக்கு 25,378 டு 25,539. அப்போ மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ் ஒன் சைடா நமக்கு மாறணும் அப்படின்னா மார்க்கெட் 25,378க்கு கீழே இருக்கணும் நாளைக்கு. அப்படி இல்லைன்னா 25,539க்கு மேல இருக்கணும். அப்ப இந்த இன்பிட்வீன்ல இருக்கிற வர மார்க்கெட் வந்து நோ டைரக்ஷன் ஏரியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துக்குள்ள இருக்கும்போது கால் செல்லரோ புட் செல்லரோ பேனிக் ஆகாத போது மார்க்கெட்டை வந்து ட்ரெண்ட் கண்டினியூ பண்ண முடியாது. இப்ப யாரோ ஒருத்தர் இதுல பயந்தா மட்டும்தான் அந்த சைடு ட்ரெண்ட் கண்டினியூ பண்ண முடியும். அப்ப இன்னைக்கு கேப் அப் நடந்திருக்கு. கேப் அப் நடந்தும் போது 105 ரூபாய் இருந்தவன் 90 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் மாறினான். அப்ப இந்த டிகேலயே வேலையை முடிச்சிட்டானுங்க. அப்ப அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க நினைச்சு பாருங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராடல். இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணா 160 புள்ளி வந்துடுது. அப்போ பிளஸ் ஆர் மைனஸ். அப்போ நம்ம பண்ணா 25,289 டு 25,610. இங்க ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ்க்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 25,450 காலோட லோவை ஆட் பண்றோம், காலோட ஹையை ஆட் பண்றோம், புட்டோட லோவை மைனஸ் பண்றோம், புட்டோட ஹையை மைனஸ் பண்றோம். அப்படி பார்க்கும்போது 25,510 ஒரு ரெசிஸ்டன்ஸ், 25,560 ஒரு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்துட்டு 25,385 25,328 இருக்க போகுது. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, மார்க்கெட்ல நேற்றைக்கு முந்தைய நாள் 25
200 கால் புட் ஸ்ட்ராடல் கொடுத்துருந்தாங்க. அப்பயே நம்ம என்ன சொன்னோம், மார்க்கெட் வந்துட்டு மேலே முடிஞ்சிருக்கு. 25 200 கால் புட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவன் 300க்கு மேலே முடிஞ்சிருக்கிறான். 200 ரீடெஸ்ட் பண்ணலாமான்னு பார்த்தோம். நேற்றைய கணிப்பு தப்பாக போச்சு அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். நேற்றைய தினம் 25 300 கால் புட் கொடுத்துருந்தாங்க. மார்க்கெட் திருப்பியும் கேப் அப் ஆச்சு. திருப்பியும் வந்துட்டு 300 வரல. இப்போ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 400 கால் புட்டை கொடுத்துருக்குறாங்க. அப்போ மார்க்கெட் வந்துட்டு 400க்கு மேலே தான் முடிஞ்சிருக்கிறாங்க. ஸோ இது பார்க்கும்போது திருப்பி மார்க்கெட் கேப் அப் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகும், நடக்கலாம், ஆகாதும் எடுத்துக்கலாம், எப்படி வேணும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கடைசி 2 நாளை நம்ம செக் பண்ணும்போது இந்த ஒரு ஸ்ட்ராடலுக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவும் ஸ்ட்ரென்த்தபிளாக க்ளோஸ் ஆயிருக்காங்க. அப்போ மார்க்கெட் வந்துட்டு மேல் நோக்கி போகலாமா அப்படின்னா, இது நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிறானோ அந்த ஓப்பன் தொகை வச்சு தான் நடக்க போகுது. இப்போ இந்த இடத்துல 25 400 கால் புட், அடுத்தது 500 கால், 450 கால், இது தொடர்ச்சி கொடுத்துருக்கேன்னா, நாளைய தினம் இந்த கால் எல்லாமே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்து எஸ்டர்டே கைக்கு மேலே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சூழ்நிலை ஏற்பட்டு ஓப்பனுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பாக மாறிடும். ஆனால் கால் ஆப்ஷன்ஸ் மட்டும் நாளைய தினம் நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வர்த்தகம் ஓப்பனுக்கு கீழே இருந்தால் கால் செல்ல டாமினேட் பண்ணிட்டு இந்த 400 புட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இறங்கு முகத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பாகவும் மாற்றலாம். இதை உன்னிப்பாக கவனிக்கணும். இதற்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது யாருன்னா 450 கால் புட்டு தான் நமக்கு ஹையாக, அதாவது முக்கியமான ஸ்ட்ரைக்காக இருக்க போகுது. அப்போ மார்க்கெட் 450க்கு மேலே இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அப்போ 25 450 நமக்கு புட்டோட ஹை 122. அப்போ 25 330 அப்படின்னு வச்சுக்கலாம். காலோட ஹை 110. அப்போ 25 560ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதற்குள்ள ஒரு ஜோனா இருக்க போறாங்க. ஓகே, டோட்டல் டேர்ன் ஓவர்லையும் பார்த்தா 400 கால் 400 புட், அப்புறம் 450 கால் 500 புட் இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த புட் வந்துட்டு ஐடிஎம் புட் உள்ள வரக்கூடாது. ஐடிஎம் புட் உள்ள வந்திருக்கு. ஐடிஎம் புட் உள்ள வந்தது தப்பு கிடையாது. இந்த ஐடிஎம் புட் நாளைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தால் சரி, இல்லை அப்படின்னா பிரச்சனைக்குள்ள காரியமாக மாறிவிடும். ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பெருசாக நமக்கு பில்டப் ஆகலை. ஆனால் காமன் ஏடிஎம் ரொம்ப கம்மி, 80 அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா நமக்கு இன்னும் 3 வர்த்தக நாட்கள் இருக்குது. அப்போ அதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அப்போ நாளைக்கு வந்துட்டு கால் ஆப்ஷன்ஸ் எஸ்டர்டே ஹைக்கு மேலேயும் ஓப்பனுக்கு மேலே இருந்தால் சரி, அப்படி ஓப்பனுக்கு மேலே இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் கால் செல்ல டாமினேட் பண்ணிடுவாங்க. கால் செல்ல டாமினேட் பண்ணால் என்ன ஆகணும், மார்க்கெட் சைடுவே போகணும், இல்லைன்னா கீழே இறங்க பார்த்துடணும். அப்போ அதுக்கு மார்க்கெட் நல்லா கீழே வரும்னா புட் ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். இதை உன்னிப்பாக கவனியுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.